எங்க அம்மாவும் என் தம்பி பூபதியும் குழந்தையை பார்த்துட்டு ரீதாவுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குழந்தை கொண்டாட எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா வாங்கி கொஞ்சிட்டு இருந்தாங்க. எங்க அம்மாவால ஹாஸ்பிட்டல் வந்து ரீதாவை பார்க்க முடியல. எங்க அம்மாவுக்கும் கால் வலி தான். சோ அது குழந்தை வீட்டுக்கு கொண்டு வந்து தெரிஞ்ச உடனே எங்க அம்மா ஓடி வந்துட்டாங்க. எப்ப கால் வலின்னு சொல்ற எப்படிப்பா ஓடி வந்தாங்க, நடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தானு சொல்றீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் பேசக்கூடிய விஷயங்களை கண்டினியூ பண்ண எனக்கு மறந்துடும். ரீதாவுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தாங்க. ருத்திகா பாப்பா அதை எடுத்து ஒன்னு வச்சுக்கிட்டேன். அப்ப அம்மாவுக்கு இதை வச்சு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம்ப்பா, அதை வச்சு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. சரி சாமி அம்மாட்ட அப்படியே கொடுத்துறாம சாப்பிடுவாங்க அப்படி சொல்லியாச்சுங்க. அம்மாவுக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை உரிச்சு கொடு அப்படின்னு சொன்னா முதல்ல தட்டுல உரிச்சு போட்டு ருத்திகா சாப்பிட்டு இருக்கா. ஓகே, எனக்கு பேரை செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் ஒரு நல்ல பேரை வைக்க போறோம். உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பேர்கள் ஏதாவது கமெண்ட்ல சொல்லுங்க. தம்பி வந்தனா வகுந்து இன்னும் என்ன குழந்தைனே சொல்லல, அதுக்குள்ள என்ன பேருன்னு செலக்ட் பண்ணி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? என்ன குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை நான் கூடி சீக்கிரம் சொல்லிருங்க. அதுக்குமே காரணம் இருக்கு, கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். ஓகேங்க, இந்த விஷயம் மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இதே போல சூப்பரான வீடியோஸ்க்கு எப்பவுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஓகே பை. ஆமா, எங்க ஆள வீட்டுக்கு எங்க பழம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மாக்கு நான் உரிச்சு துட்ட நானும் சாப்பிட்டேன்.